துபாய்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும், லக்ஸரியான ஸ்போர்ட் கார்ஸ் இருக்கும், டெசர்ட்டில் செய்கிற சஃபாரி ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் அதோட ஸ்பெஷல்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் துபாயோட ஸ்கைலைனில் ஒரு கட்டிடம் இருக்குது. அது லிட்டர்லி விண்ணையே தொற்ற மாதிரி உயரத்தில் அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அதுதான் புர்ஜ் கலிஃபா. இந்த உலகத்திலே மிக உயரமான ஒரு பில்டிங்னு சொல்லலாம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 828 மீட்டர்ஸ் அண்ட் மொத்தமாக இதில் 163 ஃப்ளோர்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய இந்த ஹைட்டில் பில்டிங்கை கட்டுறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இது ஒரு இன்ஜினியரிங் மிராக்கிள்னு சொல்லலாம். ஸோ இதை கட்டுறதுக்கு பின்னாடி இருந்த கதை என்ன, இதை எப்படி டிசைன் பண்ணாங்க, இது என்னெல்லாம் உலகத்தில் ரெக்கார்ட்ஸை படிச்சிருக்கு அண்ட் இதோட சீக்ரெட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாயிரத்தோட ஆரம்ப காலத்தில் துபாய் ஒரு மிகப்பெரிய ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. அது என்னென்னா இந்த உலகத்திலே உயரமான பில்டிங்கை கட்டணும்னு. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இந்த பில்டிங் துபாய்க்கு ஒரு டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட அட்டென்ஷனை கிராப் பண்ணும், ஹைப்பாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டுக்கு ஆர்கிடெக்ட் ஆனவர் யாருன்னா அட்ரியன் ஸ்மித்னு சொல்லக்கூடியவர். இவர் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த பில்டிங்கோட ஷேப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா துபாய் டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஹைமனோகாலிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவரோட வடிவத்திலிருந்து தான் ஐடியா எடுத்திருக்காங்க. அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் போல பேஸ்ல இருந்து 3 விங்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 828 மீட்டர்ஸ் ஹைட்டில் ஒரு பில்டிங்கை கட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை இல்லை. துபாயோட எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான டெசர்ட் காற்றெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி பில்டிங்கை சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். முதல்ல அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை ரொம்ப டீப்பாக போடணும். அந்த ஃபவுண்டேஷன் டெப்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லை 45,000 கியூபிக் மீட்டர்ஸ் கான்க்ரீட் யூஸ் பண்ணாங்க. இது நோவலான கான்க்ரீட்டும் இல்லை, ஸ்பெஷல் மிக்ஸ் ஆன ஒரு கான்க்ரீட்டாக இருக்குது. இது டெசர்ட் டெம்பரேச்சரில் க்ரெக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே மேலே ஃப்ளோர்ஸ் எல்லாம் போகிறப்ப காற்றால் அதிக ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பில்டிங்கோட ஷேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் மாதிரி டிசைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காற்றோட ஃபோர்ஸை பிரேக் பண்ணி பில்டிங்கை சேஃபாக வச்சுக்கும். புர்ஜ் கலிஃபா வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியது அதோட ஹைட்டுக்காக மட்டுமே இல்லை, பல கேட்டகரியில் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்திருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட். அதாவது எந்த சப்போர்ட் கேபிளுமே இல்லாமல் தனியாக நிற்கிற உலகத்தில் உயரமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இன் எனி பில்டிங். உலகத்திலே அதிகமான ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங் 163 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அவுட்டர் அப்சர்வேஷன் டெக். இது 148வது ஃப்ளோர்ல இருக்கு. இங்கிருந்து ஓப்பன் ஏர்ல முழு சிட்டி வியூவையுமே பார்க்கலாம். வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் எலிவேட்டர். இந்த எலிவேட்டர் கண்டினியூஸாக ட்ராவல் செய்யும். அதிகமான டிஸ்டன்ஸில் இருந்து இது ட்ராவல் செய்யுது. 504 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இது ட்ராவல் செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலிஃபால 57 எலிவேட்டர்ஸ், 8 எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த எலிவேட்டர்ஸ் லைட்னிங் ஸ்பீட்ஸில் டாப் ஃப்ளோருக்கு போகும். சில செகண்ட்லேயே 100க்கும் மேற்பட்ட ஃப்ளோர்ஸை ட்ராவல் பண்ண முடியுமா இருக்கும். புர்ஜ் கலிஃபாக்குள்ளே போனோன்னா அங்கே ரெசிடென்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கார்ப்பரேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலான ஒன்று இருக்குது, அர்மனி ஹோட்டல் துபாய். இதில் இருக்கிற ரூம்ஸ், இன்டீரியர் டிசைன்ஸ் இது எல்லாமே உலகத்திலே ஃபேமஸான ஃபேஷன் டிசைனரான ஜோர்ஜியோ அர்மானியால் தான் பர்சனலி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 124வது ஃப்ளோர்லேயும் 148வது ஃப்ளோர்லேயும் அப்சர்வேஷன் டெக்ஸ் இருக்குது. இங்கேருந்து துபாய் சிட்டி, டெசர்ட், ஹட்டா மவுண்டன்ஸ் வர கிளியராக பார்க்கலாம். புர்ஜ் கலிஃபாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் போயிருக்கு. அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் போயிருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ண 22 மில்லியன் மேன் ஹவர்ஸ் வேலை எடுத்திருக்கு. 95 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலுமே இதோட டாப் ஃப்ளோரை தெளிவாக பார்க்க முடியும். விண்டோஸ் எல்லாம் நார்மலான கிளாஸில் ஸ்பெஷலி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா துபாய்க்கு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் டெசர்ட்ல இருந்த ஒரு சின்ன சிட்டி இன்னைக்கு லக்ஸரி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக மாறி இருக்கு. இது இந்த பில்டிங்கோட ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இதனால தான் டூரிசம், பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் இதெல்லாம் துபாய்க்கு மெசிவாக பூஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. துபாயோட வளர்ச்சிக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிற ஒரு சிம்பிளாக புர்ஜ் கலிஃபா இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.